Hello viewers, welcome back to Abby's Delight. இன்னைக்கு Abby's Delightல கிளாசிக் சீஸ் பால் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பார்ட்டி ஸ்நாக்னு சொல்லலாம். இதை நீங்கள் அட்வான்ஸாகவே செஞ்சு வச்சுட்டு எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். பட் இதில் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த கிளாசிக் சீஸ் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு போட்டுக்கோங்க. அதில் இதில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, தண்ணிலாம் ரொம்ப இழுத்துடுற மாதிரி. அப்புறம் உங்கள் சீஸ் பால் வறுக்கும் போது எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அது கூட ஸ்வீட் கார்ன் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேக வச்சு சாப் பண்ணி போட்டிருக்கேன். குடமிளகாய் 3 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சின்னது, அதையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், Oregano 1/2 டீஸ்பூன், பிரெட் கிரம்ஸ் அது ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அப்படி பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா சோள மாவு இருந்தால் கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ப்ராசஸ் சீஸ் அப்படின்னா செடார் சீஸ் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சீஸ் க்யூப்ஸ் வருது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 3 டீஸ்பூன் மைதா, அதை தண்ணி விட்டு நல்லா இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நம்ம பால்ஸை டிப் பண்ண போகிறோம். நான் செடார் சீஸும் மொசரல்லா சீஸும் 1/2 கப் எடுத்திருக்கேன், கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மீது வச்சுருந்தோம் இல்லைங்களா கொத்தமல்லி, அதையும் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் அப்படி இல்லைனா 1/4 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் சின்ன பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் இந்த சீஸை வச்சுருங்க. வச்சு நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. ஸோ இந்த சீஸ் வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாலை மைதா பேட்டர் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் போட்டுருங்க. இதை நல்லா பிரெட் கிரம்ஸில் ரோல் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour இல்லை நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ கூட எடுத்து வறுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சீஸ் பால்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்தது தான். ஸோ நமக்கு உள்ளே இருக்க சீஸ் மெல்ட் ஆனால் போதும், மேலே கிறிஸ்பி ஆனால் போதும்.
அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். நம்மளோட கிளாசிக் சீஸ் பால் ரெடி. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இது செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.